ஹட் மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேனே சொல்லலாம். என்னக்கா நம்மளோட லைஃப்பில் தான் பிடிஎஸ் ஆனிவர்சரி முடிஞ்சிடுச்சு, ஆர்மியோட ஆனிவர்சரி முடிஞ்சிடுச்சு, வேறு என்ன ஆனிவர்சரினா நம்மளோட பிடிஎஸ் ட்ரூ ஆர்மி சேனலோடைய செகண்ட் இயர் ஆனிவர்சரி தான் இது. ஸோ செகண்ட் இயர் வரைக்கும் என் கூட சப்போர்ட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். நான் வந்து நிறைய நாள் வீடியோ போடாமல் இருந்திருக்கேன், ஆனால் அப்போல்லாம் கூட நீங்கள் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நீங்கள்லாம் எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுற ஒரு ஒரு பொண்ணு, அவ்வளோதான். ஸோ அது தாண்டியுமே வந்துட்டு நீங்கள் வந்து என்கிட்ட உரிமையாக கோவம்லாம் படுறீங்க, உரிமையாக திட்டுறீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். பரவாயில்லையே, உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி அவ்வளோ பிடிச்சிருக்காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா உங்களுக்கு பிடிக்குமான்னு வந்துட்டு நிறைய யோசித்து போட்டிருக்கேன். அண்ட் இதுவுமே வந்துட்டு யோசித்தேன். பட் ஆனால் ஒரு குட்டி சின்ன ஒரே கண்டென்ட் மட்டும்தான்டா இதில் இருக்குது. இதில் பெருசாக அவ்வளோவா வராது. இதில் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நான் சில ஸ்டோரிஸ்லாம் மொக்கையாக போட்டாலுமே வந்துட்டு நீங்களாம் எனக்கு அதுலேயுமே சப்போர்ட் தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் யாருமே ஹேட் கமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதெல்லாமே நினச்சா. அண்டு ப்ரௌனிக்குமே வந்துட்டு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவளோட வீடியோவுக்கு கூட நீங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் பார்த்த ரொம்ப சப்போர்ட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய லவ் நீங்கள் இங்கே 2 பேருக்குமே கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம ஃபேமிலியோட நம்ம சேனலோடைய செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு செகண்ட் இயர்க்குள்ளே எல்லாருமே என்டர் ஆகிட்டோம். செகண்ட் இயர் முடிஞ்சு. ஸோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். தென் அதனால தான் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் OT7 ஒன் ஷாட். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டப்போ கூட எப்போ பாரு OT7 போட்டுறியே, ஏன்டி ஒருத்தருக்குன்னு தனியாக போட மாட்டேன் அப்படின்னு கேட்டால். பட் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து OT7 பயாஸ் 7 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆனிவர்சரி அப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்போனா OT7 போட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி, ஃபீல் குட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து OT7 போடுறேன். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஏன் இப்போ பாரு OT7 போடுறீங்கன்னு கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ ஓகே. அண்ட் இது வந்து ஆக்சுவலி ஆனிவர்சரி முடிஞ்சிருச்சு. பட் நான் இன்றைக்கி தான் இதை டப்பே பண்ணுறேன். எப்போ முடிஞ்சிச்சுன்னா வெனஸ்டே 24. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். நான் கூட சொல்லியிருந்தேன் அன்றைக்கி லைவ் வரவா அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் யாருமே லைவை பற்றி பேசலை. ஸோ அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான்டா. எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்டாங்க, என் தங்கச்சியெல்லாம் ட்ரீட்டெல்லாம் தரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா நம்ம வந்துட்டு 138K வந்துட்டு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுவுமே எனக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ஏதோ சும்மா ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு தோணுது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு 138 ஃபேமிலி எனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேமிலி கொடுத்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு 3 நிமிஷம் பக்கம் பேசிட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, ஓகே? தென் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அதை எதிர்த்து நின்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட OT7 ஒன் ஷாட். ஸோ ஒன் ஷாட் நேம் வந்து யூஆர் நாட் அலோன். ஸோ யூஆர் நாட் அலோனுங்கும் போதே உங்களுக்கு புரியுது, நீ தனிமையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான்டா. ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க, ஆர்ஃபனேஜில் தான் படிச்சிருப்பீங்க. தென் கொஞ்ச நாள் நீங்கள் பெரிய பொண்ணாக ஆனதுக்கப்புறமா நீங்களே வந்து படிச்சுட்டு இப்போது ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சர்வராக வேலை பார்ப்பீங்க, ஓகேவா? ஸோ நம்ம பாய்ஸ் வந்து அவங்களுக்குமே வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது. அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுமே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இப்போது கொஞ்சம் ஒரு நல்ல லெவலுக்கு இப்போ வந்திருக்காங்க. ஸோ இதாண்ட இன்ட்ரோடக்ஷன்.
போக போக நம்ம ஸ்டோரியில் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து காலையில் பார்த்தா நீங்கள் அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு அழகாக உங்களோட அந்த சர்வர் யூனிஃபார்மை போட்டுட்டு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைலோட நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அப்படியே அந்த டேபிளெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு மார்னிங்கே நீங்கள் அப்படியே டேபிள்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் கூட வேலை செய்கிற அந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவான வைப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே எந்த டென்ஷனில் வந்தாலுமே சரி, உங்களோட ஒரு ஸ்மைலை பார்த்தா அவங்க அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க. உங்களுக்கு வந்து எல்லாருமே நம்ம இந்த பூமியில் இருக்க வரைக்குமே எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கலாம். நான் தான் சின்ன வயசுலேருந்து தனிமையாக இருந்தேனே தவிர என்னை சுற்றி இருந்தவங்களாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு நீடிக்கிறதுக்கு நானும் ஒரு பங்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் யாருக்கிட்டையுமே வந்துட்டு அவ்வளோவா கோவப்படவே மாட்டீங்க. கோவம் வரும், பட் அவ்வளோவா வரவே வராது. அண்ட் வந்துட்டு நீங்கள் நிறையா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மியூசிக்கெல்லாம் போட்டுட்டு செம்ம ஜாலியாக அப்படியே வைப் பண்ணிவிட்டு அந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஜாலியாக வரவங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறீங்க. ஸோ அந்த ஹோட்டலோட ஓனருக்கே வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பொண்ணாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோட்டல் ஓனருக்கே வந்துட்டு ரொம்ப உங்களை பிடிக்கும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து காலையில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. நீங்களும் வந்துட்டு போய் கேட்குறீங்க, குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் சார், வாட் யூ வாண்ட்? எங்களுக்கு வந்து 2 கேப்பச்சினோ போதும். போதுமா மேம்? போதும், அவ்வளோதான். இல்லை, மார்னிங் டைம் காஃபி மட்டும் குடித்தா உடம்புக்கு ஹெல்தி இல்லை மேம். ஸோ நீங்கள் வேறு எது ஜஸ்ட் ஒரு டெசர்ட் மாதிரி எது ட்ரை பண்ணலாம்ல? எங்கள் ஹோட்டலில் வந்துட்டு இந்த மில்க் கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, 2 கொண்டு வந்துருங்க. ஓகே மேம், ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்து கேப்பச்சினோ அண்ட் அந்த மில்க் கேக்கை கொண்டு வந்து தரீங்க. ஸோ அவங்களுமே சாப்பிட்டுட்டு உண்மையாகவே இந்த மில்க் கேக் நல்லாயிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்டு இந்தாங்க, என்னது இது டிப்ஸ்? இல்லை மேம், எனக்கு வேணாம். அங்கே முன்னாடி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதில் போட்டுருங்க. அது ஏன் அங்கே? இல்லை, அது ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்காக அந்த அமௌண்ட்டு போகும். ஸோ அதனால தான். நீங்கள் எனக்கு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, ச்சே நல்ல பொண்ணாக இருக்கால, ஆமாம், சரி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படின்னா நல்லாவும் பேசுவீங்க. அது உங்கள் ஹோட்டலுக்குமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு லாபம் வர மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா உங்களுக்கு பேச்சு திறன் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பேசியே வந்துட்டு இது பண்ணிடுவீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் வந்து உங்களோட டேஸுமே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம பாய்ஸ் கிட்ட காமிச்சா அவனுங்க வந்துட்டு மார்னிங்லாம் ஏஞ்சி ஆஃபீஸ் ஒர்க்கு அப்படியே தான் அவனுங்களோட இதுவுமே போயிட்டுருக்கும். ஸோ ஆஃபீஸில் எல்லாருமே உட்காண்ட்ருக்கானுங்க. அவங்க பார்க்கல உட்காண்ட்ருந்துட்டு அப்போ நம்ம ஜிம்முன்னு இருந்துட்டு, டேய் ஆராம், என்னடா? இல்லை, இப்போ பாரு ஒர்க்னே இருக்கும்ல, நம்ம இங்கேது ஒரு 1 வீக் அப்படியே ஃப்ரீயாக இருக்கலாமா? ஒர்க் டென்ஷன் எதுவுமே இல்லாமல். இன்றைக்கே எனக்கு தெரிஞ்ச எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு 1 வீக் எந்த ஷெட்யூல்ஸ் எதுவுமே வேணாம், அப்படியே ஃப்ரீயாக கொஞ்சம் இருக்கலாமா? ரொம்ப டென்ஷனாக இருக்குடா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக. இப்போ பாரு காலைல ஏஞ்சோடனே ஆஃபீஸ் போகணுமே, அந்த ஒர்க் இந்த ஒர்க் அப்படின்னே மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்குடா. அப்போ இருந்துட்டு அதுவும் கரெக்டு தான் ஆரம், நம்ம ஒரு 1 வீக் லீவ் எடுத்துக்கலாமா? அதுக்குன்னு எல்லாமே வாட எடுத்துக்க முடியும்? எல்லாருக்குமே தானே ஸ்ட்ரெஸ்ஸு, எடுத்துடலாம். வேணும்னா நம்ம ஆஃபீஸ்க்குமே 1 வீக் லீவ் விட்டுறலாம், அவங்களுமே ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. கரெக்டு தான் இல்லை, அவங்களும் நமக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் நம்ம லீவ் கொடுத்துடலாம். ஓகே, எல்லாருக்குமே ஹாப்பி தானே? ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாருமே லீவுமே எடுத்துடுறாங்க. அண்ட் அவங்க ஆஃபீஸ்க்குமே 1 வீக் லீவ் விட்டுடுறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாகவும் இருக்காங்க. அந்த 1 வீக் லீவ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ பாய்ஸ் பார்த்துட்டு, பரவாயில்ல ஜெமன், உனக்கும் மூளை இருக்குடா, ஏய் உங்களை விடலாம் எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஜிமன் சொல்கிறாரா? ஆமாம், உனக்கு எங்களை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம எங்கே போகலாம்? எனக்கு இந்த ஸ்ட்ரீட் பக்கம்லாம் சுற்றணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குடா, அங்கே போகலாமா? ஏன் ஹாபி, அங்கே தான் போகணுமா? ஆமாம், அங்கெல்லாம் ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்கும், நல்லாயிருக்கும், போகலாமா? அங்கே நிறைய விஷயமும் இருக்கும், போகலாமா?
ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே நார்மலான ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக போகிறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லா ஞாபகமுமே வருது. ஸோ அந்த இருக்கிற சில கடையில் தான் இவங்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த கடைக்கு எல்லாருமே போகிறாங்க. அப்போ பார்த்துட்டு, "பாப்பா ஆரம், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா?" "ஆ நல்லா இருக்கேன் ஆண்ட்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க?" நல்லா இருக்கேன்ப்பா." "அங்கிள் எங்க?" "அவர் இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சுப்பா." "ஐயையோ! சாரி ஆண்ட்டி." "இல்லை பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? அவரோட விதி முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டாரு, அவ்வளோதான்." இப்போ நான் மட்டும்தான் தனியாக அந்த கடையை ரன் பண்ணிகிட்ருக்கேன்." "ஓ சரிங்க ஆண்ட்டி. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்." சரிப்பா ஆரம். இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்ட்டி. நாங்கள் எல்லாருமே இப்போ ஒன்றா தான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்." "ஆ கேள்விப்பட்டேன்ப்பா, கேள்விப்பட்டிருக்கேன். பிடிஎஸ் கம்பெனின்னு ஏதோ ஆரம்பிச்சிருக்கீங்களாமே, அது கூட நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா." சரிங்க ஆண்ட்டி, நான் வரேன்." சரிப்பா." அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கடையில் வேலை செஞ்சவங்க கடைக்கெல்லாம் போய் இப்படியே பேசுகிறாங்க. நம்ம பாய்ஸ்க்கெலாம் அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நம்ம சின்ன வயசில் இருந்த நிறைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு நமக்கு அப்படியே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சரி நைட் டின்னருக்கு எதாவது ரெஸ்டாரண்ட் போகலாமா? சரி ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு உங்களோட ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. ஐ மீன் நீங்கள் வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே அப்படியே வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நம்ம பாய்ஸுமே வந்துட்டு வராங்க. பார்த்தா கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்க வந்துட்டு, "டேய் என்னடா ஃபுல்லாக இருக்குது, சரி வா வேறு எதே ரெஸ்டாரண்ட் போகலாம்." அப்போ நீங்கள் பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். ஐயோ ப்ளூ ஷர்ட் உங்களை தான். டேய் உன்னை தான்டா அந்த பொண்ணு கூப்பிடுது. என்னையவா? என்னதுக்குடா கூப்பிடுது? உங்களை தான். ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னாச்சு, ஏன் வந்துட்டு உடனே கிளம்புறீங்க? அது ஒன்றும் இல்லை, இங்கே இடமே இல்லை, எப்படி சாப்பிட்றது? நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? ஏன்னா ஒரு கப்பல் இப்போ கிளம்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்திக்கோங்க. கப்பல்னால் 2 டேபிள் தானே இருக்கும். இல்லை அவங்க ஃபேமிலி இதில் இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் கிளம்பிடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? வெயிட்டா? டே ஓகேடா பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காரமா வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு உட்கார வச்சுட்டு, இங்கேயே உட்காருங்க, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் போய் உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வரேன். வெல்கம் ட்ரிங்க்கா? அது இங்கே வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்காக நாங்கள் தருவோம். நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் கொண்டு வரேன். ஏய் பையன், ஏன் எதுக்கு இப்போ நீ அவங்கள உள்ளே வர வச்ச? இப்போயே நமக்குலாம் ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஷிஃப்டெல்லாம் வரவங்க. ஏய் இங்கே பாருடி, சாப்பிட வந்தவங்கள என்றைக்கும் பசியோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களை உட்கார வச்சேன். இப்போதைக்கு எங்கே போனாலுமே செம்ம கூட்டமாக இருக்கும். அந்த டேபிளில் இன்னொரு 2 மினிட்ஸில் காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சேன். இது எனக்கு தப்பாக எதுவும் தெரியல. ஸோ அவங்களுக்கு அந்த வெல்கம் ட்ரிங்க் நான் போய் கொண்டு வரேன். சரி, வெல்கம் ட்ரிங்க் நான் போய் கொண்டு வரேன். ஸோ நீ மற்றவங்களுக்குலாம் இப்போ என்ன வேணும்னு பார், போ. அதை பற்றி எதுவும் சத்தமாக பேசாத, சரியா? போ. அது வந்து ஆனால் நம்ம பாய்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கேட்டதுமே வந்துட்டு பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடறா. நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த கப்புளுமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் அந்த வெல்கம் ட்ரிங்க்குமே கொண்டு வந்துடுறீங்க. இப்போ வந்து நீங்கள் அங்கே உட்காந்திக்கோங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸுமே வந்து அங்கே உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்? மெனு பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு கொண்டு வந்துடுவேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸும் மெனு பார்த்து சொல்கிறானுங்க ஒவ்வொரு ஆர்டர். ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும், நீங்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, எதுக்கடி இவ்வளோ மெனக்கிட்டுற? அப்படி தான், நீ எதுவும் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு போயிடுறா. நீங்களும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்து நீங்களும் வச்சிடுறீங்க. ஸோ கடைசியாக வந்து நம்ம ஜேகேயோட டிஷ் மட்டும் எனக்கு வரல. நீங்கள் பார்த்துட்டு, என்னது மட்டும் என்ன வரல?
ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ போயிட்டு வந்துடுறேன். ஐ திங்க் அவங்க வேறு ஏதோ ஆர்டர் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் கோச்சிக்காதீங்க, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப கைண்டாக பேசிவிட்டு நீங்கள் பார்க்கல போயிட்டு அவங்கள அவங்களுக்காக வந்துட்டு அந்த டிஷ்ஷுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து வச்சோடனே தேங்க்யூ ஸோ மச், என்ஜாய் யுவர் டே, என்ஜாய் யுவர் டின்னர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்களும் மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்க போயிடுறீங்க. ஸோ அப்போ ஒரு ரொம்ப ஏஜ்டான கப்பலில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு என்னது இது, என்ன இதெல்லாம் ஹோட்டல் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் பார்த்துட்டு சார் சார் என்னாச்சு சார், என்னாச்சு, என்னம்மா நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யாருமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஹோட்டலா அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. சார் என்னாச்சு சார், எல்லாருமே பார்த்துட்டு தானே சார் இருக்கோம், என்ன பார்த்துட்ருக்கீங்க, நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் யாருமே எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சார் சார் கூல்டவுன் சார், கூல்டவுன் சார், அமைதியாக இருங்க சார், நான் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன், அமைதியாக இருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கத்தாதீங்க. என்னவா நீ என்ன கத்த வேணான்னு சொல்கிற, நான் கோவத்தில் கத்திகிட்டு இருக்கேன், ஒரு மனுஷனுக்கு வந்தால் என்ன ஏதுன்னு கொண்டமா பார்க்க மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டா, ஏய் வாடி போகலாம். சார் 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 ப்ளீஸ் போகாதீங்க 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 சார் ப்ளீஸ், நான் 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 ஒரு நான் ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன், ப்ளீஸ் சார் போகாதீங்க சார், உட்காருங்க சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், எல்லாருமே பார்க்குறாங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். வயன் விடுடி போனால் போட்டோம், கம்மன் ரெடி நீ சார், நீங்கள் உட்காருங்க, என்னாலும் அப்படி வெயிட் பண்ணிடலாம் முடியாதும்மா, நான் பே பண்ணுறேன்ல, அப்போ எனக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, நான் என்ன வந்து சும்மா சாப்பிட்டு போகிறேன், நான் தான் பே பண்ணுறேன்ல சார், நீங்கள் பே பண்ணுறீங்க சார், நீங்கள் பே பண்ணல, உங்கள் மேலே எந்த தப்பு நான் சொல்லலை சார், அம்மா கம்முன்னு போம்மா, சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் கெஞ்சுறீங்க அவர்கிட்ட. ஸோ நீங்கள் அவர் கையை பிடிக்கிறீங்களா, அவர் வந்து உங்கள் கையை உதறி விட்டு அவர் வந்து உங்களை அடிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சார் சாரி சார், அங்கே இருக்கவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் எந்திரிச்சிட்றாங்க உங்களை அடித்ததுமே. நீங்கள் உங்களுக்காக கண்ணே அப்படி கலங்கிருச்சு. அவர் வந்து கேவலம் ஒரு சர்வர், நீ என்ன தொடுறியா, உன்னோட தகுதி என்னமோ அது தெரிஞ்சுக்கோ, மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத, வாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்கல போயிடுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து இருந்துட்டு நான் தான் போய் சொன்னல வயன், இல்லடி அவர் பசியில் தாண்டி கத்திட்டு போகிறாரு, வேறு எதுவும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்களாம் உட்காருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்களாம் உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கண்ணில் தண்ணி அப்படியே வருது, பட் நீங்கள் அவ்வளோ உங்களோட உதட்டில் சிரிப்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே அப்படியே அந்த கிச்சன் ரூமுக்கு வந்துட்டு போயிடுறீங்க. ஸோ போயிட்டு உங்களால் அழுக தாங்க முடியல, அத்தனை பேர் முன்னாடியே அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. நம்ம பாய்ஸ்க்குமே கஷ்டமாயிடுது, அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே செம்ம கஷ்டமாயிடுது. ஸோ அங்கே அந்த ஹோட்டலோட ஓனர் வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறாரு. வயன் சார் சொல்லுங்கள் சார். ஏம்மா அவர் போனால் போகட்டுமேம்மா, எதுக்குமா அப்படி கெஞ்சினேன் சார், அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது சார், அவர் ஜஸ்ட்டு பசினால் வந்து கோவத்தில் தான் சார் பேசினார், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் போய் மற்றவங்கள எல்லாத்தையும் கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தென் நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே போகிறீங்க. நம்ம பாய்ஸ் பார்க்குறாங்க, எப்பட்றா இந்த பொண்ணு அவன் அடித்ததுக்கப்புறமா இவ்வளோ பொலைட்டாக பேசி எப்படி, ரொம்ப கஷ்டம்டா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை நம்மளை மாதிரி வளர்ந்துருப்பாளோன்னு தோணுது, தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜின் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வேறு எது வேணுமா, நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்போம், ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. என்ன சார், நீங்கள் எது வேணாலும் கேளுங்க. இல்லை அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஆமாம் வயன், ஏன் சார் என்னாச்சு, இல்லை அவங்கள பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா. எதுக்கு சார் டீட்டெயில்ஸ், இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவங்கள பற்றி ஒரு டீட்டெயில் தான் வேணும், அதுக்கு தான் சார். நான் சொல்கிற டீட்டெயில்ஸ்னால அவளுக்கு எதுவும் ப்ராப்ளமும் வராதுல்ல. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் சொல்லுங்களேன். அது சார், அவளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது சார், கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது, சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தா, அவள் சின்ன வயசில் நிறைய கஷ்டப்படுத்திருக்கா.
எங்கே தூங்குறதுன்னு தெரியாது, எங்கே போய் வேலை பார்க்குறதுன்னும் தெரியாது. அப்புறம் ஆர்ஃபனேஜில் வளர்ந்து பார்ட் டைம் ஜாப்பில் தான் பார்த்தாலே பார்ட் டைம் ஜாப்பில் வேலை செஞ்சு தான் அவளோட காலேஜே அவள் முடித்தா. அதுக்கப்புறமா இங்கேயே வந்து அவள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அவள் கூட நான் இங்கேருந்து தான் அவள் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவ்வளோ தான் சார் தெரியும். அவள் ரொம்பவே நல்லவ. சரி, அவங்க அடித்ததுக்கப்புறமும் எதுக்கு அவங்க அவ்வளோ கைண்டாக அவ்வளோ இதாக பேசுகிறாங்க? சார், அது ஆக்சுவலி வயனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, யாரையும் கஷ்டமே படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். சின்ன வயசில் நான் பட்ட கஷ்டத்தை யாருமே படக்கூடாது, யாருக்குமே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் அவளுக்கு. அது ஒரு ரூலாகவே அவள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா அவள் லைஃப்பில். ஓ சரி, நாங்கள் அவங்கள பற்றி விசாரித்ததை அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ பாய்ஸும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த அவங்கள கூப்பிட்டு இந்தாங்க. என்னது இது? பில். ஓகே சார். சார் பேலன்ஸ் டிப்ஸாக வச்சுக்கோங்க. எனக்கு டிப்ஸ் வேணாம் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மிச்ச டிப்ஸை வந்துட்டு நீங்கள் வழக்கம் போல் அந்த பாக்ஸில் போகிறீங்க. பாய்ஸ் அதையுமே பார்க்குறாங்க. ஸோ உங்களோட இந்த கேரக்டர் நம்ம பாய்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வீட்டில் போயிட்டு, டேய் அந்த பொண்ணு உண்மையாகவே ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை, நான் சொன்ன மாதிரி நம்மள மாதிரி தான் வளர்ந்துருக்காளாட்டுறது, கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடி போட்டு வளர்ந்துருக்கா. நம்ம பசங்க நம்மளாலே முடியல, அவள் பொண்ணு ஒவ்வொரு டைம்லேயும் எப்படி சமாளிச்சிருப்பாளோ தெரியல. அப்போ நம்ம சுகா இருந்துட்டு, டேய் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன விஷயம்? இல்லை எப்படியும் நமக்கெல்லாம் மேரேஜ் ஆகும் தானே? ஆமாம். அது நம்ம ஏன் அந்த பொண்ணை பண்ணக்கூடாது? உனக்கும் அந்த விஷயம் தான் தோணுச்சா? ஆமாம் உனக்குமா? எனக்கும் அதுதான் தோணுச்சு. ஏன்னா நம்மள மாதிரியே தான் அந்த பொண்ணு வளர்ந்துருக்கா. அதனால் நம்ம அவளை மேரேஜ் பண்ணிக்கலாமா 7 பேருமே? அது எப்படிற ஒரு பொண்ணு சம்மதிப்பா 7 பேருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு? நம்ம எல்லாருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? ஆமாம் பிடிச்சிருக்கு. கேரக்டர் வைஸ்லேயும் சரி, பியூட்டி வைஸ்லேயும் சரி, அழகாகவும் இருக்கா, நல்லா பண்பாகவும் இருக்கா. அப்புறம் எதுக்கு இந்த டவுட்? கொஞ்ச நாள் கழித்து நம்மளே கேட்போம். ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸுமே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவனுங்க இருக்க அந்த 1 வீக்குமே நைட் டின்னருக்கு உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு அவங்க எப்போ உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்களோ அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பொலைட்டாக ரொம்ப கைண்டாக எல்லாமே பேசுவாங்க. நீங்களும் வந்து அப்படி தான் பேசுவீங்க. ஸோ நம்ம பாய்ஸுமே அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வழக்கம் போல் பில் எடுக்கும்போது நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த பில் பின்னாடி வந்து ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு, என்னது இது நம்பர்? ஐயோ அவங்க கார்டை விட்டு போயிட்டாங்களே, ஒருவேளை அந்த நம்பர் அவங்கள்தான் இருக்குமோ? இங்கே வாயேன். என்ன வாயன்? இல்லை இவங்க கார்டை விட்டுட்டு போயிட்டாங்க அண்ட் இதில் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ என்ன, நீயே கால் பண்ணி சொல்லிவிடு. என்ன சொல்கிற? கால் பண்ணி சொல்லிவிடு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேலையை முடித்து போகும்போது அந்த கார்டையும் பார்க்குறீங்க, அந்த நம்பரையும் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு, நம்ம வந்துட்டு இப்போ கால் பண்ணலாமா? நைட் 11:00 ஆகுதே, கால் பண்ணதே இது நினப்பாங்களா? சரி அவங்களோட கார்டாச்சே, கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கால் பண்ணதுக்கப்புறம், ஹலோ ஹலோ யார்? நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணு வயன். வயன் நீங்களா? சொல்லுங்கள். இல்லை உங்கள் 7 பேரில் யாரோ ஒருத்தர் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க. கார்டா? டேய் யார்டா கார்டு மிஸ் பண்ணது? என் கார்டு தான்டா காணும். எங்கே விட்டேன்னு தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? நீயாடா? அது எங்கள் ஃப்ரெண்டோட கார்டு தான். நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கிறீங்களா? நாளைக்கு காலையிலையா? சரி, நீங்கள் இந்த பிடிஎஸ் கம்பெனி இருக்குல்ல? ஆமாம்.
அந்த கம்பெனிக்கு வந்துருங்க. நாங்க அங்க தான் ஒர்க் பண்றோம். நீங்க அங்க வந்து எங்க நேம் சொல்லுங்க. எங்க கேபின் கட்டுவாங்க. நீங்க வந்துருங்க. நாங்க அங்க வாங்கிக்கிறோம். ஆ ஓகே, ஓகே. ஆம். பை த வே வயன். சொல்லுங்க. ஆ நீங்க உண்மையாவே ரொம்ப நல்லவங்கங்க. ஏன்? இல்ல வேற யாரையாவது இருந்தா அந்த கார்ட ஒண்ணு உடைச்சு போட்டுருப்பாங்க. இல்ல அத எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. ஆனா யாருமே கால் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் நம்மளோட ஜின் வந்து சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே நம்ம பாய்ஸ் பார்த்துட்டு ஒரு மாரி நக்கலா சிரிக்கிறானுங்களா. ஸோ அவனுங்க வந்து பார்த்துட்டு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களுமே வந்துட்டு போகிறீங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்குமே போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு அப்படியே போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள், யாரை பார்க்கணும்? ஐயோ அவங்க பேர் கேட்க மறந்துட்டேனே. இது கொஞ்சம் அவங்க பேர் ஆக்சுவலி எனக்கு தெரியாது. பேரே தெரியாமல் யாரை பார்க்க வந்தீங்க? அது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ நம்ம ஜின் எடுத்துகிட்டு சொல்லுங்க அயன், வந்துட்டிங்களா? வந்துட்டு உங்கள் நேம் என்ன? என் நேம் ஜின். ஜின்னை பார்க்கணும். ஜின் சாரா? மேல் ஃப்ளோரில் போங்க, அவங்களோட கேபின் இருக்கும். ஓ, தேங்க்யூ ஸோ மச். மேம் நீங்கள்? நான் 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 உங்களோட ஃப்ரெண்ட். ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் வந்துட்டு அப்படியே மேலே போகிறீங்க. ஸோ கேபினில் போய் பார்த்தா அப்போ தான் உங்களுக்கு தெரியுது அவங்க 7 பேரோட கம்பெனி தான் அதுன்னு. நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ ரிச்சாக இருக்கவங்க எதுக்கு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணும்? ரிச்சாக வரவங்க சாப்பிடுவாங்க தான், ஆனால் மோஸ்ட்லி வரமாட்டாங்களே. சரி, என்னமோ ஒன்று, நம்ம வந்தோம், கார்டை கொடுத்துட்டு கிளம்பணும், அவ்வளோதான். ஜின் நீங்கள் யார்? நான் தான் வயன், வாங்க உள்ள. இந்தாங்க உங்கள் கார்டு. இது என்னோடய கார்டு கிடையாது. அப்புறம் அவனுது. யாருது? வியோட கார்டு. ஓ, இந்தாங்க. தேங்க்யூ வயன். வயன், நீங்கள் தப்பாக நினைக்கலனா இன்றைக்கி லன்ச் எங்கள் கூட சாப்பிட முடியுமா? இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது. நான் இன்றைக்கி ஹாஃப் டே லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நான் கிளம்பணும், சாரி. அண்டு நீங்கள் எதுக்கு என் கூட லன்ச் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கார்டெல்லாம் எங்களுது எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு தேங்க் பண்ணுற விதமாக. ஐம் ஸோ சாரி சார், நான் கிளம்பணும், சாரி, பாய். வயன் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் டே லீவ் எடுக்க முடியுமா? ப்ளீஸ். ஏன்னா எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு நான் ரிட்டன் கிஃப்டாக எதாவது ஒன்று பண்ணுவோம். அதுதான், அது எங்களோட ஒரு பழக்கம். சரி, ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா லஞ்சுக்குமே வந்துட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேக் வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, லஞ்சுக்கு யாராவது கேக் சாப்பிடுவாங்களா? லூஸாவாங்க. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டெசர்ட் மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்களோ? எனிவே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு அந்த கேக்கையுமே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் ஐ லவ் யூ வயன் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. சார் சார் என்னது இது சார்? வயன் நீங்கள் ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சார் என்ன சார் இது? இதில் என்னோடய நேம் எழுதியிருக்கு, அதான் ஐ லவ் யூன்னு வேறு போட்டிருக்கு. வயன் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, பொறுமையாக நாங்கள் சொல்கிறோம். சார் உட்காருங்க வயன், ப்ளீஸ். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி பயமாகவும் ஆகுது, ஒரு மாதிரி லைட்டாக கோவமே வருது. ஆனால் நீங்கள் தான் யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்கல்ல. ஸோ நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ நம்மளோட ஹொப்பி இருந்துட்டு பொறுமையாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் வயன், எங்கள் 7 பேருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் 7 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை மேரேஜ் பண்ணிக்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி 7 பேருமே என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அண்ட் நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எப்படி நீங்கள் நான் லவ் பண்ணீங்க? வயன், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியும்? எனக்கு பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, சொந்தம்னு சொல்லிக்க கூட யாருமே கிடையாது. ஏன் நான் செத்தால் கூட யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க. நாங்கள் பார்ப்போம் வயன். நான் தனிமையிலே வாழ்ந்தவன். என்னெல்லாம் வச்சு உங்களால் சமாளிக்க முடியாது. அண்டு என்னால் உங்கள் கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கவும் முடியாது.
நீங்கள் தயவு செஞ்சு இந்த இந்த ஒரு விஷயத்த மறந்துடுங்க. நான் கிளம்புறேன். வைன் ப்ளீஸ், வைன் ப்ளீஸ் கிளம்பாத. கையை விடுங்க, கையை விடு. ஐம் சாரி வைன், ஐம் சாரி. பட் நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளேன். எனக்கு உங்களை உங்களை உன்னை பற்றி எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீ எப்படி வளர்ந்தியோ அதே மாதிரி தான் நாங்களும் வளர்ந்தோம். அடிபட்டு அடிபட்டு கொஞ்சமாக தான் நாங்கள் மேலே வந்தோம். அதனால் உன்னோட கஷ்டம் என்ன, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரியும். எங்களுக்கு உன்னை பார்த்ததுமே ஏதோ ஒரு மாதிரி, ஏதோ மேக்னெட் மாதிரி இழுத்துச்சு. ஆனால் அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. உன்னை ரொம்ப பிடிச்சிது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீ ஓகேன்னு சொன்னீன்னா நாங்கள் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறோம் வயன். உன்னை பரிதாபப்பட்டோ பாவப்பட்டோ நாங்கள் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கல. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுட்டு தான் நாங்கள் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இத்தனை நாள் நீ தனியாக இருந்த ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் நீ தனியாக இல்லை வயன். நாங்கள் எல்லாருமே உன் கூட இருப்போம், கடைசி வரைக்கும் உன் கூட இருப்போம். நாங்கள் உன்னை நல்லா பார்த்துப்போம் வயன். எந்த விதத்தில் இதை நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. உங்கள் பேர் கூட இன்னும் எனக்கு முழுசாக தெரியாது. அந்த ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ பெரிய ரிச்சான ஆளுன்னு. ஆனால் இதை செட் ஆகாது, விட்டுருங்க. நான் ஏதோ சந்தோஷத்துக்காகன்னு வாழ்ந்துட்டுருக்கவ, அவ்வளோதான். மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் கொடுக்க முடியும். மற்றபடி நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பணத்தை பார்த்து லவ் பண்ணோன்னா எங்கள் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் என் லவ்வே கிடைக்கும். நாங்கள் பணத்தை பார்த்து காதலிக்கல, உன் மனசை பார்த்து தான் காதலித்தோம். எங்களுக்கு எங்கள் காதல் வேணும்னு நினைக்கிறோம். இதை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? யோசிச்சுக்கோ வயன், யோசிச்சு சொல்லு. உனக்கு நாங்கள் டைம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 1 வீக்குமே போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த 1 வீக் ஃபுல்லாகவே நம்ம பாய்ஸோட தாட் தான். நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்டையுமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ப்ளஸ் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்டையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து நல்ல பசங்க தான், உனக்கு இவ்வளோ நல்ல இடத்துல அமையுதுன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோ, வெளியே யார் என்ன சொல்கிறாங்கன்னு நீ நினைக்காத, நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ தாராளமாக மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தான் இப்போ ஜின்னோட நம்பர் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. ஜின் வந்து வயன், நான் தான் கால் பண்ணேன்னு எப்படி தெரியும்? இல்லை, நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன், சொல்லுங்கள். அது இன்னைக்கு நைட் டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போகலாமா? நிஜமாவா வயன்? நிஜமாக தான் சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட் போகலாமா? சரி ஓகே, எந்த ரெஸ்டாரண்ட்? அன்னைக்கு போனல அதே ரெஸ்டாரண்ட். ஓகே வைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்துடுறாங்க, தென் நீங்களுமே வந்துடுறீங்க. ஸோ பாய்ஸ் அவங்கள பார்த்துட்டு, என்ன வைன், என்ன விஷயம், எதுக்கு வர சொன்னீங்க? அது வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். எதை வயன்? உங்கள் லவ்வை, உங்களோட ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணுறேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா வயன்? நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு உங்களை பார்த்ததும் ஏதோ ஒரு மாதிரி குட் ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் அது நிறைய பேர்கிட்ட வந்ததுனால நான் அது எதுவும் கண்டுக்காமல் விட்டுட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது கூட நான் நம்பலை. தென் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், எனக்குன்னு ஒரே ஒரு வெல் விஷன்னா அது அவள் தான். ஸோ அவகிட்ட கேட்டேன், அவளுமே பண்ணிக்கோ, ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னான். அதான். அப்போ உங்களுக்கா தோணலையா வயன்? இல்லை, எனக்கும் தோணுச்சு. உங்களுக்கு ஓகேனா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். நிஜமாக தானா? நிஜமாக தான் சொல்கிறேன். லவ் யூ வயன் அப்படின்னு 7 பேருமே சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ பாய்ஸ் பார்த்துட்டு, லவ் யூ டு வராதா? லவ் யூ டு ஆல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸ் இப்போ உங்களை பார்த்து, இப்போ நீ தனிமையில் இல்லை, யூ ஆர் நாட் அலோன், நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம், ஓகே? இப்போ புரியுது. தனிமையில் ஏதோ ஒரு காலத்தில் கண்டிப்பாக இருப்போம், ஆனால் அதுக்கப்புறமா நமக்குன்னு அன்பு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னு நீங்கள் எனக்கு
இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ம். ஓகேடா ஆர்மீஸ், ஹாப்பி எண்டிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சான்னு மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேப்பா? ஸோ இது வந்து ஒரு யாருமே தனிமையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் இந்த ஒன் ஷாட் போட்டேன். இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? பாய்.